செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கேட்டிடுவோம் நல் திருவசனம், நாட்டமுடன் நாம் நலம் பெறவே. கேட்டிடுவோம் நல் திருவசனம், நாட்டமுடன் நாம் நலம் பெறவே. அகத்தின் இருளினை போக்கிடுமே, அகத்தின் இருளினை போக்கிடுமே. இகத்திலவர் வழி காட்டிடுமே. தாமே வார்த்தையாய் வந்தவரே, தாரணி மீட்டிட தந்தவரே. தாமே வார்த்தையாய் வந்தவரே, தாரணி மீட்டிட தந்தவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேவரீர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைபடும் தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்கள் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் திருநாள் என்னும் திருச்சபை வரலாற்றின் ஒரு உன்னதமான நாளை ஆசரிக்கும் கிருபைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தந்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அழைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது முதல் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி சரியாக 50வது நாள் சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் என்னும் உடன்படிக்கையை ஜனங்களுக்கு கொடுத்தார். எனவேதான் இந்த பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே 50வது நாள் பண்டிகை என்பது பல விதங்களிலே கொண்டாடப்பட்டது. அதை வாரங்களின் பண்டிகை என்று அழைத்தார்கள். பஸ்கா பண்டிகை முடிந்து 7 வாரங்கள் கடந்து அதற்கு அடுத்த நாள் இந்த வாரங்களின் பண்டிகை என்னும் 50வது நாளின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. இன்னும் அந்த பண்டிகையை அறுப்பின் பண்டிகை என்று ஆரம்பித்தார்கள். பின்னாளிலே அதே பண்டிகையை முதற் பலன்களின் பண்டிகை என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அழைத்தார்கள். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது என்று அர்த்தம். எனவே புதிய ஏற்பாட்டிலும் பஸ்கா பண்டிகையின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எனவே அதிலிருந்து சரியாக 50வது நாள் புதிய உடன்படிக்கை என்னும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீசர்கள் மீது, காத்திருந்த ஜனங்களின் மீது அவர் பொழியப்பட்டார், அவர் எழுந்தருளினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், முதல் பஸ்கா பண்டிகை கொண்டாடி 50வது நாள் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் அது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. கற்பலகைகளிலே அந்த நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. நம்முடைய உள்ளான இருதயங்களிலே அவர் நமக்கென்று நம்மோடு கூட வாழும்படியாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவேல் தீர்க்கன் அவர் கண்ட அந்த மாபெரும் தரிசனத்தின்படி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லார் மீதும் தம்முடைய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே
எண்ணற்ற பக்தர்களின் ஏக்கமாயிருந்த தூய ஆவியானவர் அவ்வப்பொழுது தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக குறிப்பிட்ட காலத்திலே வந்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி முடித்த தூய ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் திட்டம், ஆண்டவரின் சித்தம். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை நாம் அதிகமாய் ஆழமாய் வாசித்து பார்ப்போம் என்றால், என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படியாய் நான் தூய ஆவியானவரை உங்களுக்கு நான் தருவேன், ஒரு தேற்றரவாளனை தருவேன். என்னை போல நான் என்ன திட்டத்திற்காக இந்த உலகத்திலே வந்தேனோ அதை தொடர்ந்து அவர் செயல்படுத்துவார், உங்களையும் செயல்பட வைப்பார் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனையில் இருக்கிற முக்கியமான கருத்து. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு, நாம் ஓடுவதற்கு நமக்கு ஒரு பலன் தேவை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய நீதியினாலோ நம்முடைய ஏக்கத்தினாலோ நம்முடைய பிரயாசத்தினாலோ அவர் நமக்கு கிடைப்பதில்லை. மாறாக ஆண்டுடைய சுத்த கிருபையினால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மகாபெரிய ஒரு ஈவுதான் பரிசுத்த ஆவியானவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் வேதம் தருகிற ஒரு ஆழமான செய்தி. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, முதல் பஸ்கா பண்டிகை முடிந்த 50வது நாள் அந்த சீனாய் மலையிலே இந்த நியாயப்பிரமாணம் என்னும் இந்த உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட சில நாளில் நடந்த சம்பவத்தை நாம் வரலாற்றில் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் சோரம் போனார்கள். மோசே என்னும் பக்தன் சீனாய் மலையிலே உச்சியில் ஏறி வருவதற்கு கால தாமதமாகிவிட்டது. அதற்குள்ளாக கீழே மக்கள் கன்று குட்டியை செய்து அதை வழிபடத் தொடங்கினார்கள், சோரம் போனார்கள். அதனால் நடந்த செய்தி என்ன தெரியுமா? ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு அவர்கள் மாண்டு போனார்கள் என்பதுதான் வரலாறு தருகிற செய்தி. ஆனால் புதிய உடன்படிக்கை என்னும் இந்த பெந்தைகொஸ்தை என்னும் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அன்றைய தினத்தில் நடந்த ஒரு செய்தியையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு அழகாக பதிவு செய்திருக்கிறது. அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். அது மனிதனை அழிவுக்கு நேராக வழிநடத்தியது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னும் இந்த புதிய உடன்படிக்கை, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்த இந்த புதிய ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறார், நமக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்கிறார், மக்களுக்குள்ளே ஆத்தும ஆதாயத்தை கொடுக்கிறார் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அதை பழைய ஏற்பாட்டின் இன்னொரு சம்பவத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய இந்த திருநாளை நாம் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே பாபேல் கோபுரம் என்ற ஒன்று வானளவாக கட்டப்பட வேண்டும் என்று ஜனங்கள் தீர்மானித்தார்கள். அந்த வேளையில் பாருங்க, அவங்களுடைய பாசைகள் எல்லாம் பிரிந்து போனபடியினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் அவர்கள் சிதறி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பெந்தைகொஸ்தே திருநாளில் இங்கே பல பாசைகளிலே ஜனங்கள் பேசுகிறார்கள். இந்த பல பாசைகள் பேசுவது மக்களை ஒன்றிப்பதின் ஒரு அடையாளமாய் மாறியது. பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அந்த பல பாசை அவர்கள் பேசினபடியினால் பிரிந்து போனார்கள், இங்கே ஒன்றுபடுகிறார்கள். பாபேல் கோபுரம் கட்டுவது தங்களுடைய சுய சித்தத்திற்காக, தங்களை உயர்த்துவதற்காக ஜனங்கள் கட்டினார்கள். ஆனால் இங்கே ஜனங்கள் ஆண்டவரை உயர்த்துவதற்காக இங்கே காத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போய்விட்டது, இங்கே ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அங்கே ஒரு கீழ்ப்படியாமை இருந்தது, இங்கே ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பழைய ஏற்பாட்டின் இந்த காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தூய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தேவை, அவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார் என்ற ஒரு மாபெரும் செய்தியை நாம் புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சீசர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். ஒருவேளை தூய ஆவியானவரை பெறுவதற்காக பாருங்க, ஆண்டவர் அவர்களை பார்த்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலன் கிடைக்கும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். பாருங்க, இந்த சீசர்கள் ஆண்டவரின் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய கீழ்ப்படிதல், அவர்களுடைய காத்திருத்தல், அவர்களுடைய அர்ப்பணம், இது எல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை சீசர்கள் எருசலேம் என்ற அந்த இடத்தை இயேசு கிறிஸ்துடைய மறைவுக்கு பின்னால் அவர்கள் தெரிந்தெடுக்க விரும்பவில்லை. அவர்கள் எல்லாரும் பாருங்க,
கலிலேயாவை சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பமெல்லாம் கலிலேயாவில் இருக்கிறது. இப்போ இயேசுவை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அந்த எதிரிகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, இந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் கலிலேயாவில் அல்ல, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். இந்த சீசர்கள் பாருங்க, உடனே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. எப்படி ஆண்டவரை நாங்கள் எருசலேமுக்கு போக முடியும்? எங்கள் குடும்பம் அங்கே இல்லையே, எங்களை எதிர்க்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்களே, எங்கள் உயிருக்கு அங்கே அச்சம் இருக்கிறதே, பயம் இருக்கிறதே என்று அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லி அவர்கள் வேறு பக்கம் ஓடிவிடவில்லை. அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம், அவருடைய காத்திருத்தல், இது எல்லாம் தூய ஆவியானவரை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தது என்ற ஒரு வரலாற்று செய்தியை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபத்திலே, ஒரு மனதோடு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்ற செய்தியும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஒரு மனமுள்ளவர்களாய் அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஒரே இருதயமுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஒரு மனமுள்ள இருதயமுள்ள அந்த இடத்திலே தூய ஆவியானவர் வல்லமையாய் அவர் இறங்கினார், செயல்பட்டார் என்பதுதான் திருச்சபை நமக்கு தருகிற வரலாறு. அன்றைக்கு எப்படி சீசர்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ, தூய ஆவியானவர் கொடுத்தாரோ, எப்படி வேதாகமத்தின் வரலாற்றிலே, இஸ்ரவேலரின் வரலாற்றிலே தூய ஆவியானவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தாரோ, அதே மாற்றத்தை இந்த பரிசுத்த ஆவியின் திருநாள் என்னும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே கலந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தர விரும்புகிறார் என்பதுதான் தேவன் தருகிற செய்தி. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தேசத்திலும், நம்முடைய திருச்சபையிலும் அவர் தாம் விரும்புகின்ற மாற்றத்தை அவர் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மாற்றம் தரும் ஆவியானவர். முதலாவது அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது, தூய ஆவியானவர் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் அவர் மாற்ற விரும்புகிறார். தேவன் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உருவாக்கினார். இப்பொழுது பூமியை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஒழுங்கின்மை இருக்கிறது, ஒரு தாறுமாறாய் இருக்கிறது, அது கோணலாய் இருக்கிறது, அது மாறுபாடாக இருக்கிறது. தேவன் விரும்புகிற அந்த ஒழுக்கம் அங்கே இல்லை, அந்த வடிவமைப்பு அங்கே இல்லை. இப்படிப்பட்ட வேளையில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இருள், எங்கே பார்த்தாலும் தண்ணீர், இவைதான் பூமியில் இருந்தது. அது ஒழுங்கற்றதாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருளாக இருந்தது. ஆவியானவர் அதை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. இந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்த விரும்பினார். இந்த பூமியை அவர் நிரப்ப விரும்பினார். இந்த பூமியிலே வெளிச்சத்தை அவர் கொண்டு வர விரும்பினார். இந்த பூமியை ஆண்டவருக்கு உகந்ததாய் அவர் மாற்ற விரும்பினார். இந்த பூமியை மனிதனுக்கு உகந்ததாய் அவர் மாற்ற விரும்பினார். இயற்கையின் படைப்புகளுக்கு உகந்ததாய் அவர் மாற்ற விரும்பினார். இந்த அலங்கோலமான ஒரு நிலையை மிக அழகாக அவர் மாற்ற விரும்பினார். எனவேதான் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அசைவாடுதல் என்ற அந்த பதம் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. என்ன விளக்கம்? அதற்கான ஆங்கில வார்த்தை ஹவரிங் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த ஹவரிங் என்ற இந்த அசைவாடுதல் என்ற இந்த அர்த்தத்தோடு நிறைந்த இந்த வார்த்தை வேதாகமத்திலே 4 இடத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம், 2வது உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம், அடுத்ததாக ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம், இன்னொரு வசனம் யோபுவின் புஸ்தகத்திலே 37 அதிகாரத்திலே 16 வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 வசனங்களில் தான் இந்த அசைவாடுதல் என்னும் இந்த பதம் சொல்லப்படுகிறது. இந்த அசைவாடுதல் என்பது ஒரு பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல். சொல்லப்போனால் இன்னும் குறிப்பாக அது கழுகோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல். ஒரு கழுகு ஒரு கூட்டிலே முட்டையிட்டு அது குஞ்சை பொரிப்பதற்காக எப்படி அதன் மீது ரெக்கைகளை விரித்து அது அமர்ந்திருக்கிறதோ அதற்கு இணையான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கழுகு தன்னுடைய கூட்டில் இருக்கும் குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அது கூட்டின் மீது அது பறந்து வட்டமிட்டு அது அசைவாடுகிற ஒரு தன்மையை இது குறிக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பறந்து காக்கும் பட்சிகளைப் போல தன்னுடைய கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளின் மீது அசைவாடுகின்ற கழுகை போல
ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி 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 அது எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தினார். வெறுமையான எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினால் நன்மையினால் அவர் நிரப்புகிறார். இருளான காரியங்கள், குழப்பமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது அதை எல்லாவற்றையும் அவர் சரிபடுத்துகிறார் என்ற ஒரு செய்தி படைப்பின் துவக்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இதை அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய ஒழுங்கின்மை, நம்முடைய வெறுமைகளை அவர் மாற்றுகிறார் என்பதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இயற்கையின் நிலைப்பாடோடு இந்த வசனத்தை பொருத்தி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாருங்க, அன்னைக்கு ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாய் இருந்த இந்த காரியங்களை எல்லாம் தூய ஆவியானவர் அவர் ஒரு பறவையை போல, ஒரு கழுகை போல அவர் அசைவாடி 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 அது எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரித்து அது எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தந்து நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதன் மறுபடியும் இந்த பூமி, இந்த இயற்கை வளங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், விண்மீன்கள், இப்படி எல்லாவற்றிலும் தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய ஞானம் என்ற ஒன்றை அவன் கொண்டு போய் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் இன்றைக்கு அலங்கோலமாகி கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க ஒழுங்கின்மை இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க நிறைய இடத்துல வெறுமை இருக்கிறது. இருள் போன்ற குழப்பங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒருவேளை எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்னைக்கு என்றும் இல்லாத அளவுக்கு பாருங்க, நம்ம வரலாற்றில் நம்ம நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் ஜனங்களை வீட்டுக்குள்ளே இன்றைக்கு முடக்கி போட்டு விட்டது. இன்னைக்கு இதை நிமித்தமாக பாருங்க நிறைய பிரச்சனை, நிறைய கோடி மக்கள் இன்றைக்கு வேலை இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நிறைய மக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படுகிறார்கள். இது எல்லாவற்றிற்கும் காரணம் யார்? இயற்கையா, கடவுளா என்று பார்த்தால் இல்லை, அது படைக்கப்பட்ட மனுக்குலமாகிய நாம் தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்து நம்முடைய கரங்களில் தந்திருக்காங்க. ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். ஏன்னா நல்லது இல்லாத எல்லாவற்றையும் தூய ஆவியானவர் நல்லதாக மாற்றி நம்முடைய கரங்களில் கொடுத்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் கவி இருந்த இந்த பூமியை ஆண்டவர் சரிபடுத்தி நம்முடைய கரங்களில் கொடுத்தார். ஆனால் பாருங்க, மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் இயற்கையை ஆள வேண்டும் என்ற அந்த தீமையான எண்ணத்தினால் அவன் இன்றைக்கு பாருங்க எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறான். இது ஆண்டவருக்கு ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு செயல். என்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மனித இனத்தின் வாயிலாக நடைபெறும் இந்த பல்லுயிர் அழிவுதான் கொரோனா வைரஸ் போன்ற இந்த புதிய புதிய வைரஸ்கள், புதிய புதிய வியாதிகள் தோன்றுவதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற வியாதிகள் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, இன்றைக்கி மனிதர்களாகிய நம்முடைய சுயநலத்தினால் நாம் பல்லுயிர்களை அழித்து இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்த இயற்கையோடு சரியான வாழ்க்கை இன்றைக்கு வாழவில்லை. இன்றைக்கு நீர், நிலம், காற்று எல்லாவற்றையும் மாசுபடுத்தக்கூடிய அளவுக்கு மனிதன் இன்றைக்கு சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்றைக்கி நிறைய பத்திரிகை செய்தி சொல்லுகிறது, இன்றைக்கி நிறைய டெலிவிஷனில் செய்தி சொல்கிறாங்க, இந்த 2 மாதமும் மனிதர்கள் நடமாடவில்லை, ஆனால் இயற்கை வளங்கள் இன்றைக்கு வளர்ந்து பெருகிவிட்டது, இன்றைக்கு அது சிறப்பாக இருக்கிறது. காற்று இன்றைக்கு மாசு குறைந்திருக்கிறது, நிலம், நீர், ஆகாயம் மாசு குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது 100க்கு 100 உண்மை. காரணம், இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் தான் இது எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையாய் மாற்றி போட்டு விட்டோம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் என்னுடைய படைப்பு செய்தியை புரிந்து கொள்ளுகிற அநேகர் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து கடைசியாக மனிதனை படைத்தார். அப்படியானால் என்ன அர்த்தம்? எல்லா படைப்பு, அதாவது மனிதனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்துவிட்டு ஆண்டவர் மனிதனை படைத்தார். எனவே மனிதன்தான் படைப்பின் மகுடம் என்று இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அப்படியே நம்ம மாற்றி பார்க்கிறதுக்கு நம்ம மறந்துடுதோம். பாருங்க, எல்லா படைப்புகளும் இல்லை என்றால் இன்றைக்கு மனுக்குலம் இல்லை. ஆனால் மாற்றி நினைச்சு பாருங்க, எல்லா மனுக்குலம் இன்றைக்கு இல்லை என்றால் எல்லா படைப்புகளும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். எனவே நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள் தான் படைப்பின் மகுடம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த இயற்கை இல்லை என்றால், இந்த இயற்கை அழியும் என்றால் அதோடு கூட சேர்ந்து மனுக்குலமும் அழிந்துவிடும்
எனவே இந்த இயற்கை இல்லாமல் நாம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து இந்த ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பூமியை, இந்த இயற்கையை அவர் எப்படி நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தாரோ, எப்படி நேர்படுத்தி கொடுத்தாரோ அதை சரியாய் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மாற்றம் தரும் ஆவியானவர் என்பதில் இந்த முதல் கருத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுக்கக்கேடுகள் மாறணும் ஆண்டவரே, அவலங்கள் மாறணும் ஆண்டவரே, வெறுமை மாறணும் ஆண்டவரே, இருள் போன்ற காரியங்கள் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நினைக்கிற அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த இயற்கையை நான் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற பொறுப்பில் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயற்கை இல்லாமல், இந்த உலகத்தின் இயற்கை ஜீவ ராசிகள் இல்லாமல் நான் இல்லை, இந்த பூமி இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க இந்த முதல் வார்த்தை நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக, இந்த மாற்றம் தரும் ஆவியானவர் என்ன செய்ய போகிறாராம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மளை எதிலே மாற்றத்தை தர விரும்புகிறாராம்? நம்முடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக அவர் மாற்றுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமியை எப்படி ஆண்டவர் மாற்றினாரோ அதே போல இரண்டாவது, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த செய்தி வருகிறது. நம்முடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுகிறார். மனிதனுடைய இருதயம் அநேக வேளையிலே அது கல்லை போல கடினமாய் மாறிவிடுகிறது. கல்லான இதயம் என்றால் என்ன? அதில் எந்த ஒரு பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எவ்வித விளைச்சலும் அந்த நிலத்திலே நாம் கண்டுகொள்ள முடியாது. எவ்விதமான மனம் திரும்புதலுக்கும் அங்கே இடமில்லை. வானத்திலிருந்து எவ்வளவுதான் மழை பெய்தாலும் அந்த மழையை பெற்றுக்கொள்ளும் சக்தி அங்கே இல்லை. இதுதான் கல்லான இதயம். இந்த கல்லான இதயம் உள்ளவர்கள் எந்த விதமான நன்மையையும் ஆண்டவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவேளை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதிலே அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் அங்கே இல்லை. எனவே ஆண்டவர் இப்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். அது என்ன வாக்கு? நான் உங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டு அதை சதையான இதயமாக மாற்றப் போகிறேன். ஒரு புதிய நவமான இதயம், ஒரு புதிய இதயத்தை நான் மாற்றப் போகிறேன். அந்த புதிய இதயத்திலே என்னுடைய ஆவியானவரை நான் வைக்கப் போகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிற ஒரு மாற்றத்தின் வாழ்க்கை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இந்த கல்லான இதயம் என்ற இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புகின்ற எதையும் செய்வதற்கு அது தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கல்லான இதயம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் நவமான இதயம் என்னும் இந்த சதையான இதயம், உள்ளத்திலே தூய ஆவியானவர் நிரம்பப்பட்ட இந்த இதயம் என்பது ஆண்டவருக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு உவமையை குறித்து சொன்னாங்க. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். பாருங்க, ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு இடத்திலே விழுந்தது. அதிலே ஒரு குறிப்பிட்ட விதைகள் கற்பாறையுள்ள நிலத்தின் மீது விழுந்ததினால் என்ன நடந்துச்சா, அதில் கொஞ்சம் மண், கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததினால் அது கொஞ்சம் அந்த விதை வேர் பற்றியது. ஆனால் உச்சி வெயில் வந்த பொழுது இந்த வேர் மேலும் பிடிப்பதற்கு இடமில்லாமல் போனபடியினால், அங்கே தண்ணீர் இல்லாமல் போனபடியினால் அந்த செடி முழுவதும் அப்படியே கருகி அது பட்டு போனது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கல்லான இதயம் உள்ள இந்த நிலையை சதையான மனம் திரும்புதலின் இதயமாய் மாற்றுகிற வல்லமை தூய ஆவியானவருக்கு மாத்திரமே இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்படுகிறார். எல்லாரும் பல பாஷைகளை பேசுகிறார்கள். அதை கேட்கிற நிறைய ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்கள் என்று வியப்புக்குள்ளாகிறார்கள். எல்லோரும் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே
பேதுரு சொன்ன காரியம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பாருங்க, அப்படிப்பட்ட வேளையில் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஒருவேளை இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு. ஒரு அதுவரைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்த மக்கள், இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் தங்கள் வாழ்க்கையில் இல்லாதிருந்த மக்கள், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அனுபவம், இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வரப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவருடைய இருதயம் பாருங்க, அந்த கல்லான இருதயங்கள் எல்லாம் அங்கே மாறி அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தின் கேடுகள், நாம் மனம் திரும்ப முடியாதிருக்கிற தன்மைகள், எதிலெல்லாம் நம்ம மனம் திரும்ப முடியலையோ, எதிலெல்லாம் நம்ம விழுந்து போய் கிடைக்கிறோமோ, ஒருவேளை கல்லான இதயம் போல இன்னைக்கு இது பாவம் என்று தெரிந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நான் இதைத்தான் செய்வேன் என்று வீம்பு கொண்டு செய்கிற மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஒருவேளை தெரிந்து செய்கிறவர்கள், தெரியாமல் செய்கிறவர்கள், அறிந்து செய்கிறவர்கள், அறியாமல் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த வேளையிலே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கல்லான இதயத்தை அவர் மாற்றி போட விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்திலே வந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். நம்முடைய உள்ளம் தேவன் தங்கி வாழும் ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நம்முடைய உள்ளம் உணர்வடையும், நம்முடைய இதயம் உணர்வடையும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நம்மில் அநேகர் ஒருவேளை இன்னைக்கு இன்னும் சில பாவங்களிலிருந்து நம்ம மனம் திரும்ப முடியலையா, இன்னும் தூய ஆவியானவர் நம் உள்ளத்துக்குள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த கால வேளையிலே நம்மை முழுவதுமாய் உணர்ந்து அர்ப்பணிப்போம். செயின்ட் ஆகஸ்டின் 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் திருச்சபை தந்தை, ஒரு பேராயரும் கூட. அவர் பாருங்க, தன்னுடைய வாலிப வயதில் தன்னுடைய வாழ்க்கை மிக கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தார். என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ எல்லா பாவத்திற்கும் தன்னை அடிமையாக வைத்திருந்தார். இந்த பாவத்தை விட்டுவிட்டு என்னால் வெளியே வர முடியாது என்று அவர் எண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவருடைய மனதில் ஒரு ஏக்கம், இந்த பாவத்தோடு நான் எவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருப்பேன் ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய தாயார் எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று பல ஆண்டுகளாய் என் தாயார் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமே என்று இவர் அங்கலாய்த்தார். அப்படிப்பட்ட வேளையில் அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்டது, ஒரு குழந்தையின் சத்தம், எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனே அவர் வேகமாக வேதாகமத்தை புரட்டினார். அவர் புரட்டிய உடனே ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் அவருடைய கண்களிலே பட்டது. அந்த வசனத்தை வாசித்த உடனே பாருங்க, அவர் அப்படியே மண்டியிட்டார். 13, 14ஆம் வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்பதே அந்த வார்த்தை. இதை கேட்ட உடனே அகஸ்டின் மண்டியிட்டு அழுது ஜெபித்தார். ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே நீர் வந்திருக்கிறீர் ஐயா என்று மனம் கசந்து அழுது தன்னுடைய பாவத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, அதுவரை எந்தெந்த பாவங்களிலே அவர் விடுபட முடியாமல் கல்லான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாரோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தூய ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தார். அன்றிலிருந்து ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். பிற்காலத்திலே அவர் ஒரு பரிசுத்தவானாய் மாத்திரமல்ல, ஒரு மாபெரும் ஊழியக்காரராய் திருச்சபை வரலாற்றிலே இடம் பிடித்தார் என்ற செய்தியை நாம் வரலாற்றில் அறிகிறோம். பாருங்க, இந்த உள்ளத்தில் புதிதான ஆவியானவர் வந்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே முதலாக அழைத்து செல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எனவே அவர் மீண்டும், ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேண்டும்,
அதற்கு இந்த பழைய நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு ஒருபோதும் உதவாது. அவருடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் வந்து தங்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், அவருடைய சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்று அங்கே அறைகூவல் கொடுக்கிறார். அதே எசேக்கியேல் அதே அதிகாரத்தின் பின்பகுதியில் பாருங்க, இந்த உள்ளத்தில் புதிதான ஆவி வந்து கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாற்றப்பட்ட பிற்பாடு அங்கே என்ன நடக்குமா? 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்புள்ளவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். கல்லான இருதயத்தோடு மனம் திரும்ப மனதில்லாமல் இன்னும் இந்த பாவத்தின் கட்டுகளோடு, இந்த உலகத்தின் கவலைகளோடு, உலகத்தின் தீமைகளோடு, உலகத்தின் துன்மார்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, அதை உணர்ந்தவர்களா என்று அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட மாற்றத்தை தர விரும்புகிறாராம்? பயந்தவர்களை துணிந்தவர்களாய் மாற்றுகிறார். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அப்படிப்பட்ட சீசர்களை பார்த்து தான் விண்ணுக்கு எழும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் வரைக்கும், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அதே வேளையில் நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற 2 வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கென்று வைராக்கியமான சாட்சிகளாய் மாறுகிறோம். இந்த பலன் இல்லாதவரை பாருங்க, சீசர்கள் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை என்றைக்கு ஆட்கொண்டாரோ, அந்த ஆட்கொண்ட நேரத்தில் பாருங்க, ஒவ்வொரு சீசர்களும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமான கருவிகளாய் மாறினார்கள். அவர் வல்லமையின் ஆற்றலின் சக்தியாய் மாறினார்கள். அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரசங்கிக்கும் பொழுது, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அனுதினமும் திருச்சபைகளே ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அனுதினமும் மக்கள் இயேசுவண்டை வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அந்த எருசலேமில், எந்த எருசலேமில் அவர்கள் பயந்திருந்தார்களோ அந்த எருசலேமில் அவர்கள் சாட்சியாக நின்றார்கள். அந்த யூதேயா முழுவதும் சாட்சியாக நின்றார்கள். சமாரியாவிலே இன்னும் பாருங்க, ஒவ்வொரு சீசர்களும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கு அவர்கள் கடந்து சென்று ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சாட்சியாக எழும்பி நின்றார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவரின் பலன். பரிசுத்த ஆவியானவரின் பலன். இந்த பரிசுத்த ஆவியானவரின் இந்த பலன் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று எக்ஸூஷியா என்ற வார்த்தை. இது எதை குறிக்கிறது என்றால், உன்னதத்திலிருந்து வருகின்ற அந்த பலன், அதாவது இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஒரு கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரத்தின் சக்தி, அதிகாரத்தின் வல்லமையை குறிக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், பாவங்களை மன்னிப்பதற்கு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இயற்கையும் இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறதே, பிசாசுகளும் நடுங்கி ஓடுகிறதே. அப்படி என்றால் இந்த எக்ஸூஷியா என்ற அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தின் வல்லமை நிறைந்த ஒரு சக்தியாக அது இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ற அந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பலத்தை, ஒரு வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஒரு பலத்தை, பாவத்தின் மீது நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் தீமையின் மீது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எபேசு நிருபத்திலே பவுல் சொன்னது போல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல,
இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் எல்லா அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்படிப்பட்ட சகல போராட்டங்களையும் கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரமுள்ள ஆற்றலாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை இந்த பலனடைந்து என்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன வார்த்தை என்றால் டுனாமிஸ் என்ற வார்த்தை. இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அது நமக்கு உள்ளே இருந்து நம்மை இயக்குவிக்கின்ற ஆற்றல், டைனமைட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது ஒரு பொருளை இயக்குவிக்கிறது, ஒரு சக்தி மிக்கதாய் மாற்றுகிறது. அது இயங்க இயங்க அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அதே போல பலனடைந்து என்ற அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்னொரு பதம், இந்த டுனாமிஸ் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்கள் பலனடைந்து செயற்கரிய செயல்களை செய்கிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள். அவர்கள் மூலமாய் அநேக விதமான மாற்றங்கள் நடைபெறுகிறது, செயற்கரிய செயல்களை செய்கிறார்கள். திருச்சபையின் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மிஷனரிகள் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து அவங்க வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவர்கள் நம்முடைய லாங்குவேஜெலாம் படிக்க கஷ்டப்பட்டாங்க. இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் பாருங்கள், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் அவர்கள் மேற்கொண்டார்கள். செயற்கரிய செயல்களை அவர்கள் செய்தார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இந்த அற்புதமான காரியம் கிடைத்த உடனே அவர்கள் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் எழும்பி செயல்பட்டார்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் அந்த எருசலேமிலே அவர்கள் வீர முழக்கமிட்டார்கள் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை துணிவுடன் செயலாற்றுகிற மக்களாய் அவர் நம்மை வாழ வைக்கிறார். ஒரு புதிய பலத்தை தந்து நம்மை சாட்சிகளாய் ஓட வைக்கிறார். பலனடைந்து என்பதோடு நிறுத்திவிடாமல் அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த ரெண்டு முக்கியம். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஒன்று பலன் கிடைக்கிறது. இந்த உலகத்தின் மீது நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குவித்து நம்மை ஆண்டவருக்கென்று ஓடச் செய்கின்ற அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அதே வேளையில் நம்ம சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதற்கு இணையான ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் உண்டு என்றால் என்ன வார்த்தை தெரியுமா? நீங்களே எனக்கு சாட்சிகள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையும் நீங்களே எனக்கு சாட்சிகள் என்ற இந்த வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே ஒப்புமை உள்ள வார்த்தைகள். இன்னைக்கு ஆசீர்வாதம்னு மனுஷன் இன்னைக்கு பணமும் செல்வமும் பெருக்கமும் எனக்கு கிடைக்க வேண்டும், பதவியும் புகழும் கிடைக்க வேண்டும், இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறான். இல்லை பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்பது புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலே, பரிசுத்த ஆவியானவரின் கண்ணோட்டத்திலே அவருக்கு நாம் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் குறிக்கிறது. ஆண்டவரே, இந்த சாட்சியுள்ள ஜீவியத்தை எனக்குள்ளே தாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு இயங்கு சக்தியாய் மாற்றுங்க. நான் அப்படியே அமர்ந்திருப்பதற்கென்று அழைக்கப்படவில்லை, உமக்கென்று நான் எழும்பி செயல்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்தீரோ அதை செயல்படுத்துகிற மனிதனாய் மனுஷியாய் என்னை மாற்றும் என்ற அவருடைய தூய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மாற்றம் தரும் தூய ஆவியானவர் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் அவர் மாற்றுகின்றார். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் அவர் மாற்றுகின்றார். பயந்தவர்களை துணிந்தவர்களாய் அவர் மாற்றுகின்றார். அவர் மாற்றும் பொழுது நாம் சும்மா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது ஒரு புதிய பலன் நமக்கு கிடைக்கிறது, ஒரு ஆற்றல் கிடைக்கிறது, ஒரு தைரியம் கிடைக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையினாலும் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை நான் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் சும்மா இருக்கலாகாது. ஆண்டவரே, என்னை குறித்து ஆண்டவர் தந்த திட்டத்தை நான் செயல்படுத்த வேண்டும். ஐயா,
தூய ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய எல்லா பலவீனங்களும் மாறுகிறது, நம்முடைய குறைவுகள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் இல்லையா சத்துவம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆமாண்டவரே, நீங்க வரும் பொழுது எல்லாம் மாறும் ஐயா. எங்கள் தேசத்தின் ஒழுங்கின்மை மாறும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அசைவாடி எல்லா ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளையும் மாற்றி எங்களுக்கு இந்த பூமியை தந்தீரே. இன்றைக்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலையை எல்லாம் மறந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த நிலை மாறட்டும் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பூமியை நாங்கள் பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்குள்ளே தாங்க ஆண்டவரே. தூய ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இந்த இயற்கையை நாங்கள் சிதைக்கும் பொழுதெல்லாம், மனிதர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தங்களுடைய சுய நலத்திற்காக காடுகளை அழித்து இந்த காற்றையும் நீரையும் இந்த எல்லா நிலங்களையும் மாசுபடுத்தும் பொழுதெல்லாம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த இந்த மாபெரும் இயற்கையை, எங்களுக்காக அசைவாடி அசைவாடி ஒழுங்குபடுத்தி கொடுத்த இந்த பூமியை நாங்கள் நாசம் பண்ணுகிறோம், உமக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படுகிறோம் என்ற எண்ணத்தை பெற்றுக்கொள்ளும் உணர்வை எல்லா ஜனங்களுக்குள்ளும் தூய ஆவியானவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ தீமைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு பூமியில இருக்கிற ஆண்டவரே பொல்லாத கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள் மூலமான அழிவுகள், இன்னுமாக ஆண்டவரே பஞ்சத்தின் நாட்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமையின் நேரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகும் பொழுது இது எல்லாவற்றையும் நீர் மாற்றி அமைப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு உலக நாடுகள், உலக தலைவர்கள் எல்லாரும் இதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இயற்கையை நாங்கள் நேசித்து அதோடு இணைந்து வாழ நீர் எங்களுக்கு எப்படி எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று இந்த பூமியை கொடுத்தீரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை அழகாக உருவாக்கி கொடுத்தீரோ, அதை நாங்கள் அப்படியே மறுபடியும் நாங்கள் ஒழுங்கு அமைக்கும் கிருபைகளை தூய ஆவியானவர் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, ஒழுங்கீனமாயிருக்கிற எங்கள் வாழ்க்கை, தாறுமாறாயிருக்கிற எங்கள் வாழ்க்கை, கோணலாயிருக்கிற எங்கள் வாழ்க்கை, வெறுமையாயிருக்கிற எங்கள் வாழ்க்கை, ஆண்டவரே இருள் போன்ற குழப்பங்கள் நிறைந்த எங்கள் வாழ்க்கைகளே தூய ஆவியானவர் நீங்க இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா, எங்கள் மீது அசைவாடும் என்று கேட்கிறார்களோ, தூய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெறுமையின் மீது, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகள் மீது, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் குழப்பங்கள் மீது ஆண்டவர் தூய ஆவியானவர் அசைவாடி அசைவாடி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, கல்லான இருதயத்தை
சதையான இருதயமாய் நீ மாற்றுகிறீர். அப்படி மாற்றும் பொழுது பாழான இடங்களெல்லாம் அது பயிர் நிலமாய் மாறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைகளை ஐயோ ஆசீர்வாதம் இல்லையே, வேதனையே என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஒருவேளை தகப்பனே உம்மை அறிந்த ஜனங்கள் கூட ஆண்டவரே இன்றைக்கு அநேக வேளைகளை பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு வாழ மனதில்லாமல் அநேக விதமான கடினப்பாடுகளோடு ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பாவங்கள் உம்முடைய பிள்ளைகளை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த பாவத்தில் விழுந்தவர்கள் இன்னும் எனக்கு விடுதலை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான கல்லான இதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை மாற்றி அதிலே நீர் வாசம் பண்ணுகிறீர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க வாசம் பண்ணி நீங்க உலாவி அவர்கள் மத்தியில நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, பயந்து போன மக்களை துணிந்தவர்களாய் மாற்றி உமக்கென்று சாட்சியாய் எழும்பி நிற்க பண்ணுகிற ஆண்டவர் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இந்த காலவேளையிலே மறுபடியும் எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய உன்னதத்தின் பலத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த தீமையின் மீது அதிகாரமுள்ள அந்த பலத்தையும், அது மாத்திரமல்ல எங்களை சும்மா இருக்க விடாமல் எங்களை ஆண்டவர் உமக்கென்று இயங்குவிக்கிற ஆற்றலை கொடுக்கிற அந்த சக்தியா எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ நாங்கள் வாழ்ந்தோம், கடமைக்காக ஓடினோம் என்று இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் எதற்கென்று அழைக்கப்பட்டோமோ, நாங்கள் என்ன நோக்கத்திற்கென்று பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற மக்களாய் உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று தப்பாமல் கனி கொடுத்து அநேகரை உமக்கென்று சீசர்களாய் மாற்றுகின்ற நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவித்து உம்முடைய அன்பை சொல்லுகின்ற சாட்சியுள்ள மக்களாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொற்று நிமித்தமாக இருக்கிற பாதிப்புகள், இந்த இந்திய தேசத்திலே என்னுடைய பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் எல்லா விதமான ஒழுங்கினங்களையும் மாற்றி ஒழுங்குபடுத்துகிற தேவன், எங்கள் தேசத்தின் மீது நீங்க அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதமணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.